Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சென்னா பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி பண்ணுறதுக்காக 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் ஃப்ரீசர்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். இப்போ அந்த பன்னீரை ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணி அந்த பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். எதனால் முன்னாடி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த பன்னீர் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடான பின்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 2 சின்ன சைஸ் பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் இலையாக இருந்தது அப்படின்னா 1 பிரியாணி இலை ஆட் பண்ணால் போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம், பிரியாணி இலை ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மசாலா டைப் கிரேவி பண்ணும் பொழுது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். அப்படி இல்லாட்டி வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி போடணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த ரெசிபி பண்ண அன்னைக்கு லஞ்சுக்கு இந்த கிரேவி, ரைஸுக்கு வச்சுட்டோம். நைட்டு சப்பாத்திக்கும் இந்த கிரேவி வச்சுட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டை மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த கிரேவி நல்ல ஃப்ரெஷ் மசாலா ஃப்ளேவரோடு நமக்கு கிடைக்கும். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சென்னா ரொம்ப முக்கியம். அதனால் வெள்ளை சுண்டலை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி லைட் பிங்க் கலர் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். அந்த தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்ச பேஸ்ட் அது. இப்போது அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக அந்த வெங்காயம் கூட வதக்கிட்டோம். இப்போது அந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணி அந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும். இப்போது அவ்வளோதான், மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதை எல்லாத்தையும் அந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மசாலா நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டல் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி நம்மளோட கன்சிஸ்டன்சி தெரியும் பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு தோணும் பொழுது தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு. இது கூடவே நம்ம தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட்
ஃபஸ்ட்டு 3 தடவை எடுப்போம்ல, அந்த 3 தேங்காய் பாலும் கலந்து தான் எடுத்திருக்கேன் நான். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ண பன்னீரும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் ஏற்கனவே வேக வச்சதுனால நம்ம அந்த கிரேவி நல்லா மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். அதனால நான் பன்னீரும் உடனே ஆட் பண்ணிட்டேன். பன்னீர் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழித்து பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. நம்மளோட கிரேவி நல்லா ரெடியாக இருக்குது. நமக்கு இந்த திக்னஸ் வந்தால் போதும். ஏன்னா இந்த திக்னஸ் இருந்தது அப்படின்னா ரைஸுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ட்ராப் ஆட் பண்ணால் போதும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பின்னாடி லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட சுவையான சென்னா பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.